குழந்தை வந்து ஹோம்ஒர்க் பண்ணல, டீச்சர் கேக்குறாங்க, அந்த குழந்தை சொல்றாங்க, காட்டுறாங்க, டீச்சர் பாக்குறாங்க, அடிக்கிறாங்க, குழந்தை அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் தான். ஏன்னா 6 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல்ல போட்டுட்டு ஒரு ஹோம்ஒர்க், ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ஹோம்ஒர்க். அதாவது மென்டல் ஏஜுக்கு தகுந்தாப்புல தான் ஒவ்வொரு குழந்தையோட லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். அதாவது ஒரு 3 மாசத்துல ஒரு குழந்தை வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோனை தொடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் அந்த குழந்தைங்களோட லேர்னிங் ப்ராசஸ் இருக்குமே தவிர 4 வயசுல இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், 5 வயசுல இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், 10 வயசுல இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இல்ல நம்மளுமே முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கா இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையோட லேர்னிங் ப்ராசஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு குழந்தை சீக்கிரமா கத்துக்குவாங்க, ஒரு குழந்தை ரொம்ப ஸ்லோவா கத்துக்குவாங்க. ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைய புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு சில ஹார்மோன் லைக் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் போது அது ஒரு கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா ஒரு வித பயத்தையே வச்சிருக்கோம். ஸ்கூலுனாவே பயம். இப்ப என்ன பண்ணிடுறோம், பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல ஸ்கூல்ல குழந்தைய சேர்க்கணும், ஃபீஸ் கட்டணும். எல்கேஜி யூகேஜிக்கு 80,000 ஃபீஸ், 90,000 ஃபீஸ் கட்டணும், கட்டிடுவோம், எப்படியாவது கட்டிடுவோம். கட்டிட்டு அந்த குழந்தைய கண்டிப்பா நீ போயே ஆகணும், கண்டிப்பா அங்க ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும், இல்ல டீச்சர்ஸ் என்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க, குரூப்ல மெசேஜ் வருது, நீ பண்ணணும்னு வீட்ல இருந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ அது லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைக்கு குழந்தைய நம்ம தள்ளுறோம். ஸோ அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அங்கன்வாடி, பால்வாடின்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு போவாங்க, நல்லா விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க. மிஞ்சி போனா 4 வயசுல 5 வயசுல அது படிப்பாங்க. அவங்களோட 5வது வயசுல என்ன படிப்பாங்கன்னா ABCD 1 2 3 1 2 இப்படி படிப்பாங்க. பட் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு ஒரு புக் இருக்குது, என்விரான்மெண்ட் சயின்ஸ் ஒரு புக் இருக்குது, ஹிந்தின்னு ஒரு புக் இருக்குது, இங்கிலீஷ்லயே வந்து ரைம்ஸ் தனியா, ஸ்டோரி டெல்லிங் தனியா, இந்த மாதிரி தனியா புக்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்டோரி டெல்லிங் கூட குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மெமரைஸ்ட் திங்ஸா மாறிட்டு இருக்கு. ஸ்டோரியே தனக்கு தோன்ற விஷயத்த தன்னோட இமேஜினேஷன்ல சொல்றது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புக்ல என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டென்ஸை ஒண்ணு குழந்தை அட்வான்ஸ்டா சொல்லணும், இல்லைன்னா அதுல இருக்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான கேரிக்குலம் வர 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 குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க.